மகர ராசி. மகரத்துல பொறந்தவங்க முயற்சியில முதல்வர்கள். சனிய அதிபதிங்கிறதுனால உழைப்பே தாங்க உங்களுக்கு உறவுகள். கடகத்துல குரு வராரு, உச்ச நிலையோட வராரு, அதிர்ஷ்டம் சேர்க்க வராரு, சுப பலனை கொடுக்க வராரு. 7ஆம் வீடு குருவால கல்யாணம் கைகூடும். மனைவி பாசம் கிடைக்கும். குடும்பத்துல சந்தோஷம் மேம்படும். லக்னத்தை நோக்கி அவருடைய பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியம் மேம்படும். மனசுக்கு நிறைந்த அமைதியோட மகிழ்ச்சி பெருக போகுது. 3ஆம் வீட்டையும் அவர் பார்வை இருக்கிறதுனால தைரியம் பெருகும். தொழில் முயற்சியில வெற்றி பெறுவீங்க. தடைகள் எல்லாமே ஓடி போகும். அதே போல 11ஆம் வீட்டுக்குமே அவருடைய பார்வை கிடைக்குது. லாபம் வந்து சேரும். நண்பர்கள் உதவி செய்வாங்க. ஆசைகள் நிறைவேறும். இதே அரசாங்க உத்தியோகத்துல மகர ராசி இருந்தீங்கன்னா, அரசு வேலையில உயர்வுகள் கிடைக்கும். தனியார் தொழில்ல வளர்ச்சி பெறுவீங்க. மாணவர்களா இருக்கக்கூடிய பட்சத்துல வெற்றிகள் உங்களுக்கு. குழந்தைகளுக்கு நன்மைகள் உண்டு. மொத்தத்துல உங்களுடைய அதிபதி சனி உழைப்பை கொடுப்பார். குரு பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறார். இவங்க 2 பேருமே கை கோர்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமா மாறப்போகுது. மகர ராசிக்காங்களே, இது உங்களுடைய உயர்வுக்கான காலம். நம்பிக்கையோட முன்னேறுங்க. என்னடா இது? இந்த பொண்ணு பாட்டுக்கு வந்துச்சு கடகடன்னு என்னமோ கவிதை படிக்கிற மாதிரி ஏதோ பலன் சொல்லிக்கிட்டு இருக்கே. என்னம்மா சொல்ற? எதற்கான பலன் இது? அத ஃபர்ஸ்ட்டு சொல்லு. ஒண்ணும் இல்லைங்க. மறுத்து போன வாழ்க்கை. மண்டியிட்டு எந்த தெய்வத்துக்கிட்ட கஷ்டத்த சொல்லி அழுதாலும் பலன் இல்ல. கிரகங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கோ, இல்ல கிரகங்கள் எல்லாமே எனக்கு எதிரா மாறிடுச்சோ, என் அதிபதியே எனக்கு எதிரியா மாறிட்டாரோ, இப்படி ஒரு கஷ்டம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. எப்பதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறதுக்கான வழி பிறக்கும். இப்படி எதிர்பார்ப்பு வச்சிருந்த உங்களுக்கு நவகிரகங்களே முழு சுபகிரகம்னு பெயர் எடுத்த குரு பகவான், தேவர்களுக்கெல்லாம் குருன்னு சொல்லுவோம் இல்லையா? இவருடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு மிதுன ராசியிலிருந்து சில காலம் பயிற்சியாக போறாரு. அதிசார பயிற்சியா இடம் மாறுவதனால அவருடைய பார்வைங்கிறது உங்களுக்கு சதா நேரமும் கஷ்டம் கண்ணீருமா இருந்த உங்களுடைய வாழ்க்கையை முழுசா சந்தோஷம் மாத்த போகுது. சொர்க்கத்துல வாழ்க்கை வாழ்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது. இப்போ பொதுவாக மகர ராசிக்காரங்க யாருங்க? மனசுல துணிவும் மாறாத வேகமும் கொண்டு உங்களை எதிர்த்தவங்களை ஓட வைக்கக்கூடிய தன்மை கூடியவங்க. இப்போ குரு பகவான் உங்களுக்கு 6ல வந்து மறைந்திருந்து இது நாள் வரைக்கும் துன்பத்தை கொடுத்துட்டு இருந்தார். மனசோர்வு, பொருள் இழப்பு, ஆரோக்கிய பாதிப்பு, இப்படி எல்லா விதங்களையும் பல பாதிப்புகளை கொடுத்துட்டு இருந்த உங்களை முடக்கி வச்சிட்டு இருந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில அடியெடுத்து வச்சு 48 நாட்கள் வரை அங்கேயே சஞ்சாரம் செய்வதனால இந்த சஞ்சாரம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா அமைய போகுது. குரு பகவானுடைய பார்வைங்கிறது உங்களுடைய ராசிக்கு விழுவதால மனசுல இருந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கி நம்பிக்கை பிறக்கும். ஒண்ணு நினைச்சு வச்சிருந்தீங்கல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு, என்னதான் முயற்சி பண்ணாலும் என்ன பண்ணாலும் நம்ம எஞ்சிக்க போறதில்ல, அவ்வளவுதான் நாட்டுங்குது, என்னதான் பண்றது தெரியல, யாரும் நமக்கு கை கொடுத்து உதவ ஆள் இல்லை, தெய்வங்கள் எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டாங்க போல, இப்படி ஒரு மாதிரி எப்பவுமே வந்து கடவுளை நம்பிக்கையோட கும்பிடுவீங்க. இப்போ வந்து அந்த நம்பிக்கையே இல்லாம இருந்தீங்க இல்லையா? அந்த நம்பிக்கைக்கு இப்போ வந்து உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது. கவலைகள் எல்லாம் விலக போகுது. தொட்டதெல்லாமே துளங்க போகுது. நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும். அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கவங்களுக்குலாம் உங்களுக்கு உயர்வுங்கிறது இத்தனால வரைக்கும் இழுபறியா இருந்துச்சு. ஆனா அது அனைத்துமே இப்ப வெற்றி பெற போகுது. சிலருக்கு பெரிய பொறுப்புகள் வந்து சேரும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டுல சஞ்சரிக்கிறதுனால இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக மாறப்போகுது. 7ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? கணவன் மனைவி உறவு. இதனால் வரைக்கும் கணவன் மனைவிக்கிட்டே இருந்து வந்த ஈகோ பிரச்சனைகள் விலகி அந்யோன்யம் அதிகமாக போகுது. அறிவும் சரி, அழகும் சரி, இது 2ம் சேர்ந்த மாதிரி குழந்தைகள் பிறப்பாங்க. பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வீங்க. நீ வேணா நான் வேணா கோர்ட்டு கேஸு டிவோர்ஸே ஆயிட்டு இருந்தா கூட சரி, இப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலை இந்த குரு பகவானுடைய அமைப்புங்கிறது உங்களை வந்து மனசு விட்டு பேச வச்சு உங்களை திரும்பவும் ஒன்று சேர வைக்கும். அதே போல குடும்பத்துல சந்தோஷம் நிறைந்திருக்கும். வாழ்க்கை துணை மூலம் பல நன்மைகள் வந்து சேரும். அவங்க உங்க மனசை புரிஞ்சுப்பாங்க, நட்பா நடந்துப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவுகளாலுமே உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட போகுது. பூர்வீக சொத்து கைக்கு வரப்போகுது. வியாபாரத்துல வேகம் கூடும், லாபம் அதிகமாகும். இப்படி சாதுரியமான திட்டமிடலால போட்டியாளர்களையே திணறடிக்க போறீங்க. புதிய ஒப்பந்த முயற்சிகள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலக போகுது. குறிப்பா திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் வாய்க்கும். பெரிய அளவுல ஜெயிச்சு காட்ட போறீங்க. இதையடுத்து ராசிக்கு 3ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். தனது 9ஆம் பார்வையா பார்க்கறதுனால இனி தைரியம் அதிகமாகும். மனச அலக்கழிச்சிட்டு இருந்த தயக்கங்கள் எல்லாமே விலகும். முயற்சிகளை எல்லாமே முடுக்கி விடுவார். இதனால அழகா திட்டம் போட்டிருக்கேன். ஆனா செயல்பட்டதுல மட்டும் தயக்கம் இருக்கும். பெரும்பாலும் மகர ராசி கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? உடைய அதிபதி சனி என்ன தெரியுமா பண்ணுவாரு? யார் ஒருத்தன் வேகமா
உண்மையா உழைப்ப போடுறானோ, உழைக்கணும். மாடு மாரி உழைச்சா மட்டும் தான் உயர்வு குடுப்பார். அவர அதிபதியா வச்சுக்கிட்டு, நம்ம முயற்சி மட்டும் பண்ணிட்டு, திட்டம் மட்டும் போடுறது, ஒரு எட்டு வைக்கிறது, இரு அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி இருந்தா எங்க உங்கள வளர விடுவாரு? இவரே உங்க தலையில தட்டி உட்கார வச்சுருவாரு. ஸோ அப்படிதான். அந்த மனசுல உறுத்திக்கிட்டு இருந்த, மனசுல இருந்த தயக்கத்துல கொடுத்துட்டு இருந்த அந்த திட்டங்கள் எல்லாமே இப்போ நீங்க செயல்படுத்த போறீங்க. தொட்டது எல்லாமே துலங்க போகுது. இளைய உடன்பிறப்புகள் வகையில நன்மைகள் கிடைக்கும். இதோட ராசிக்கு 11ஆம் வீட்டையுமே குரு பார்க்கறதுனால லாபம் அதிகமா கிடைக்கும். பொன் பொருள் சேரும். பொருள் வரவுல இருந்த தடைகள் எல்லாமே விலக போகுது. இதுவரைக்கும் சேமிக்கவே முடியலையேன்னு இருந்த உங்களுக்கு, இப்போ சேமிக்கக்கூடிய அளவுக்கு பணம் வரும். அதேபோல ஆடை, ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகுது. இப்போ வந்து மகரம் என்ன திட்டுவீங்க. ஏம்மா இருக்கக்கூடிய நகை நட்டெல்லாம் கொண்டு போய் நான் அடகு வச்சிருக்கேன். அத மீட்கிறதுக்கு வழி பொறக்குமா? நான் எங்க நகை நட்டுலாம் வாங்க போறேன்? சொத்து பத்துலாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு எனக்கும் இருக்கா? தலையெழுத்துல இருக்கா? பாரு. நல்லா பார்த்து சொல்லு. இப்படி கூட சில நேரங்கள்ல கொஞ்சம் வந்து ஏன்னா சனி அதிபதி இருக்கனால ரொம்ப புலம்புவாங்க. ஓகேவா? இழுத்தடிச்சு பேசுவாங்க. வெட்டு 1 துண்டு 2. சில நேரங்கள்ல ஒருத்தங்க வந்து நல்லதே சொல்ல வந்தா கூட சரி, இவங்க தப்பா புரிஞ்சுப்பீங்க. இது வந்து உங்களால மறுக்கவே முடியாது. அப்புறம் கொஞ்சம் யோசிச்சுப்பீங்க. ஐயோ! தெரியாம பேசிட்டோமே! சரி விடு. அப்படின்ற மாரி விட்டுட்டு போவீங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, உங்களுடைய நல்ல குணத்த அழகா வெளிப்படுத்துங்க. கோபதாபங்கள விட்டுடுங்க. நான் மறுக்க மாட்டோம். உங்களுடைய கோபதாபங்களுக்கான காரணம் உண்மையானது தான். ஓகேவா? இருந்தாலும் அவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம்? அவங்களுடைய குணம் அதுதானே. சரிங்களா? ஆனா நம்மளுடைய குணம் அது இல்லைல்ல. அதனால வெடுக்கு வெடுக்குன்னு பேசாதீங்க. ஓகேவா? கண்டிப்பா அடகு வச்ச நகைய மீட்பீங்க. கடன் கழுத்த நெரிக்கிற அளவுக்கு இருந்தாலும் சரிங்க. அதிலிருந்து ரிலாக்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு பணவரவு இருக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். அதேபோல கோயில் திருவிழாக்கள்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கும். இருந்தாலும் ராகு அப்படிங்கிறவரு, இந்த பாம்பு கிரகமான இவர் என்ன பண்றாரு? 2ஆம் வீட்ல இருக்காரு. இதனால நான் இப்பதான் உங்களுக்கு சொன்னேன். வெடுக்கு வெடுக்குன்னு பேசாதீங்க. நிதானமா பேசுங்க. இனிமையா பேசுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பேச்சுல நிதானத்த கடைப்பிடிக்கணும். பாம்பு மாரி கொத்துறான்ப்பா. ஆனா உங்களுடைய பேச்சு அப்படிதான் இருக்கும். சரிங்களா? அத கொஞ்சம் மாத்திக்கணும். செலவுகள குறைச்சுக்கணும். ஒருத்தங்க என்ன சொல்லிட்டானாக்கா, இது கௌரவம். அதனால கடன் வாங்கியாவது நம்ம செலவு பண்ணலாம். அப்படிலாம் ஒண்ணும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதேபோல மத்தவங்கள தூண்டி விடுவாங்க. இதெல்லாம் பண்ணா தான் உங்களுக்கு கௌரவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செலவுங்கிறது அத்தியாவசிய செலவா? அனாவசிய செலவாங்கிறது நீங்க புரிஞ்சுகிட்டு செய்யணும். அதேபோல குருவுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு மிகுந்த பலன்களை கொடுக்கும். மொத்தத்துல இந்த அதிசார குரு பயிற்சி, இந்த காலம், நேரம் எல்லாமே மகர ராசிகளுக்கு ஏராளமான நல்ல பலன்களை கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். இப்ப இன்னொரு டவுட் ஒண்ணு வரும். மகர ராசி எங்களுக்கு மட்டும் தானா? மகர லக்னத்துக்கும் உண்டா? மகர ராசியில கூட எல்லா நட்சத்திரத்துக்குமே இது பொருத்தமாகுமா? நாங்க வந்து பெண்கள், நாங்க வந்து ஆண்கள், நாங்க படிச்சிருக்கோம், படிக்கல, அந்த துறையில இருக்கேன், இந்த துறையில இருக்கேன். இது வந்து எந்த துறை சார்ந்தாலும் சரி, மகர ராசி, மகர லக்னம், மகர ராசியில கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள், பொது பலன்கள் கண்டிப்பா பொருத்தமாகும். ஓகேங்களா? உத்தியோகம், தொழில் இருந்த பிரச்சனைகள் விலகும். கடந்த காலங்கள்ல உங்கள வாட்டி வதச்சிட்டு வந்த சூழல் எல்லாமே அதாவது சூறாவளி மாரி வாழ்க்கை. நிம்மதி இல்லாத வாழ்க்கை. எப்பா கொஞ்சம் விடுங்களேன் கடவுளே! கொஞ்சம் நான் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிறேன். தப்பிச்சு வந்த மாரி இருக்குடா வாழ்க்கை. எப்படா நான் தப்பிப்பேன்? அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து இப்போ குரு பகவான் உங்கள பாதுகாத்து நிக்கிறாரு. "தம்பி நான் கொஞ்சம் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு." அப்படிங்கிற மாரி. இந்த 48 நாட்கள்ங்கிறது உங்களுக்கு வரப்பிரசாதம் மாரி தான். உத்தியோகத்துல, தொழில்ல 2லுமே நல்ல பலன்கள் கிடைக்கும். சிலருக்கு உத்தியோகத்துல பதவி உயர்வு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இந்த மகர ராசிக்கு இன்னொரு ஒரு பெரிய மைனஸ் என்ன தெரியுங்களா? கடுமையா உழைப்பாங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? மாடு மாதிரி, குதிரை மாரி, கழுதை மாரி நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. ஆனா கடுமையா உழைப்பாங்க. ஆனா அது எப்படி உழைக்கணும்? யாருக்காக உழைக்கணும்? இந்த ஸ்மார்ட் ஒர்க்ங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது. சூதுவாது தெரியாது. இத செய்யணுமா? செய்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த உழைப்புக்கான அங்கீகாரத்த, உரிமைய, அதற்கு உண்டான பலன்களை எல்லாமே மத்தவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்போ வந்து மகரம் யோசிச்சிருக்கும். என்னடா இது செய்ய சொன்னாங்க செஞ்சேன். கடைசியில ஏதோ அவங்க செஞ்ச மாரி சொல்லிட்டு போறாங்க. எல்லாம் நம்ம தலையெழுத்து போ. இப்படி கூட சகிப்புத்தன்மையோட போயிருப்பீங்க. இப்போ ஜோதிட ரீதியா ஒரு விஷயம் சொல்றேன். ஏன் உங்களுக்கு இந்த மாரி ஒரு வாழ்க்கை அமைப்பு அப்டின்னா, சனி பகவான பொறுத்தவரைக்கும் அடிமை தொழிலுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்றத செய்வாங்க. நல்லா உழைப்பாங்க. பொறுமையா இருப்பாங்க. இப்போ ஒரு முதலாளி இருக்காரு அப்டின்னா, அவரு எந்த மாரி ரூல்ஸ் போட்டாலும் அது தொழிலாளி வந்து கடைபிடிப்பாங்க இல்லையா? அதுதான். எஜமான் சொல்லிட்டாரு. ராஜா சொல்லிட்டாரு. முதலாளி சொல்லிட்டாங்க. அப்படி. இந்த மாரி இருக்கிறனால அது மகர ராசிகளுடைய வாழ்க்கையிலுமே பிரதிபலிக்குது. தனக்குன்னு வந்து பார்த்தோனாக்கா, முன்ன நின்னு எதையும் பண்ணிக்க மாட்டாங்க. மத்தவங்க சொல்றத செஞ்சுட்டு போறது சிறப்பு. அதேபோல
ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னாக்கா தட்டி கேட்பாங்க. ஆனாலும் தயங்கி நிப்பாங்க. அந்த தயக்கம் அப்படிங்கிற விஷயம் தான் மகரத்த பெரும்பாலும் குழியில போய் தள்ளுது. நல்லா ஆல்ரெடி குழிய தோண்டி இவங்களே புதைச்சுக்கிற மாதிரி நெறைய விஷயங்கள்ல எதிர்த்து பேசாம போறது தான். வெடுக்கு பேசுறோம். என்னத்த பேசணும்? எங்க பேசணும்? அது தெரியறதில்ல. ஓகேங்களா? கெட்ட பேர் வாங்குறதுக்கு மட்டும் வெடுக்கு பேசிட்டு வந்துரும். "வெட்டு 1 துண்டு 2 போடுறா" அப்படிங்கிற மாரி. அது கொஞ்சம் மாத்திக்கணும். நேரம், காலம் அறிந்து, இடம், பொருள் ஏவல் அறிந்து எந்த மாதிரியான வார்த்தைகள பயன்படுத்துறோம், நம்மளும் கொஞ்சம் நடிப்போமே! நடிக்க கத்துக்கோங்க. தப்பு கிடையாது. அதாவது தப்பான ஆட்கள் கிட்ட அவங்க போட்ட பிட்டிய திருப்பி போடுறது தான். அவங்க சுட்ட தோசைய திருப்பி சுடுறது தான். "என்ன நான் சுட்ட தோசைய எனக்கு திருப்பி சுடுறியா?" அப்படின்லாம் ஒரு சிலர் பேசிப்பாங்க இல்லையா? அது போல தான். ஆனா உங்கள பொய் சொல்ல சொல்ல, ஏமாத்த சொல்ல, எதையும் சொல்ல. அந்த மாரி ஆட்கள் கிட்ட எச்சரிக்கையா இருங்க. விழிப்புணர்வா இருங்க. அந்த மாரி ஆட்கள் உங்களுக்கு வேலை வைத்தால் அந்த இடத்த விட்டு நகர்ந்து ஓடுங்க. இத நான் சொல்றேன். ஓகேங்களா? இதோட மகிழ்ச்சிங்கிறது நிரந்தரமாக போகுது. இந்த 48 நாள வச்சு என் வாழ்க்கை வந்து சிறப்பா மாறப்போகுதா? அப்படின்ற சந்தேகம் இருந்தா, சத்தியம் பண்ணி சொல்றேன். கண்டிப்பா மாறும். உத்தியோகத்துல இருக்கீங்களா? இடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாருமே மொத்தமா அமைதியாவாங்க. எதிரிகள் எல்லாம் அடங்கி போவாங்க. எதிரிகள் விஷயத்துல உங்களுக்கு அருமையான வெற்றி கிடைக்கும். பகை மொத்தமும் தூள் தூளாகும். கடந்த காலங்கள்ல உங்களுடைய மனச வாட்டி வதச்சிட்டு இருந்த எப்பேர்ப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையுமே இப்ப உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி கொடுக்க போகுது. அதாவது எந்த விஷயத்த நினைச்சு நீ சிரமப்பட்டீங்களோ, அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிரிப்பை கொடுக்கும். எந்த விஷயங்கள் உங்க மனச வந்து கவலை கொடுத்துச்சோ, அந்த விஷயங்கள் எல்லாமே உங்க மனசுக்கு சந்தோஷத்த கொடுக்கும். புரியுதுங்களா? அதேபோல சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப வரும். இருந்தாலும் அத வந்து தலை தூக்காம தட்டி வச்சுருவீங்க. தலைக்கு வந்த விஷயத்த எல்லாத்தையும் தலைப்பாகையோட தூக்கி தூர எறிய போறீங்க. அடுத்து வருமானத்த பொறுத்தவரைக்கும் கூடுதல் வருமானம் கிடைக்கும். உங்களுடைய ஊதியத்துடன் கூடிய வருமானம் கிடைக்கும். இன்சென்டிவ்ஸ் இந்த மாதிரி. வீட்டு வாடகை, கூடுதல் பணி, தொழில் இதனால கூடுதல் வருமானம் கிடைக்கும். வீடு, நிலம் வாங்குவதற்கான அமைப்பு இருக்கு. நீங்க எதிர்பார்த்தபடியான இடமாற்றம் நிகழ்வது உறுதி. நீங்க வந்து இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா ஓகேப்பா. இல்ல இந்த ஆஃபீஸ்ல அங்க கிடைச்சா ஓகேப்பா. இப்படி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்போ பூர்த்தியாகும். அதோட ஆரோக்கிய பிரச்சனை. சிலருக்கு ஆரோக்கியத்துல நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாய்ப்ப குரு பகவான் கொடுக்கிறார். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். குழந்தைகளால உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தியாகி அவர்களால உங்களுக்கு பெருமை உண்டு. குழந்தைகளுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் எல்லாத்துலயுமே சிறப்பான முன்னேற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. அடுத்தடுத்து சுபகாரியங்கள் வீட்ல நடக்கும். எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணவரவு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து கூட திடீர் அதிர்ஷ்டமாக பணம் வரும். முதலீடு விஷயம். பொருளாதாரத்துல உயர்வை பார்க்க போறீங்க. கடன் சுமை கணிசமா குறையும். நிலம், வீடு, நகை, பங்கு சந்தை இது எல்லாத்துலயுமே முதலீடுகளால லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமாகும். இந்த 4 மாதங்கள்ல வாழ்க்கையில எக்கச்சக்க மாற்றங்கள் நிகழ போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுது. மனசுல நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். நீங்க இறங்கிய காரியங்கள்ல எல்லாத்துலயுமே வெற்றி பெற போறீங்க. இந்த வெற்றிகளும் சந்தோஷமும் நிலைச்சு இருக்கணும்னா தன்வந்திரி கோயிலுக்கு போயிட்டு அங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. குடும்பத்தோட போயிட்டு வாங்க. சிறப்பான பலன்களை கொடுப்பார். இப்ப இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்றேன். குரு பகவானை பொறுத்தவரைக்கும் கடகராசிங்கிறது அவருக்கு உச்சநிலை வீடு. மகர ராசிகளுக்கு இது வந்து 7ஆம் வீடுன்னு சொல்லுவோம். களத்திர, பங்கு, உடன்பிறப்பு, கூட்டாண்மை வீடுன்னு சொல்லுவோம். குருவுடைய பார்வைங்கிறது உங்க லக்னத்துக்கும் விழுது, 3ஆம் வீட்டுக்கு விழுது, 11ஆம் வீட்டுக்கு விழுது. இப்ப லக்னம்ங்கிறது தாங்க உயிர். சோ அந்த இடம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முன்னேற்றத்தை கொடுக்குது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. 3ஆம் இடம்ங்கிறது தைரியம், தொழில் முயற்சி, உடன்பிறப்புகள். இந்த வகையிலுமே உயர்வு உண்டு, சந்தோஷம் உண்டு, நிலைச்ச வருமானம் உண்டு. அதே போல 11ஆம் வீடு லாபங்கள், ஆசைகள் எல்லாமே நிறைவேறும், நட்பு வட்டம் விரிவாகும். இதெல்லாம் பேஸ் பண்ணி இப்போ நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். மகர ராசி தான் நான் வந்து ஆண் அப்படின்னு கேட்பீங்க. திருமணம் ஆகாத ஆண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல நல்ல கல்யாண வாய்ப்புகள் அமையும். திருமணம் ஆனவங்களுக்கு மனைவி கிட்ட நல்ல புரிதல் இருக்கும். சமுதாயத்துல மதிப்பு, புதிய தொடர்புகள், வெளிநாட்டு பயணம், பதவி உயர்வு எல்லாமே சாத்தியம். குறிப்பா பணம் உங்க பாக்கெட்டை நிரப்பும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. குடும்பத்திலயும் சரி, நட்பு ரீதியா, தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா சகல விதங்கள்லயுமே உங்களுக்கு சௌபாக்கியம் உண்டு. பெண்களுக்கு திருமணம் தாமதமாயிட்டே இருந்துச்சு இல்லையா? இப்ப நல்ல சந்தர்ப்பம் வரும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி கணவர் அமைவாரு. குடும்ப வாழ்க்கையில ஆல்ரெடி திருமணமான பெண்களுக்கு அமைதி, குழந்தை பாக்கியம் அதிகமாகும். தொழில் பார்த்துட்டு கூடிய பெண்களுக்கு உயர்வு, மதிப்பு மேம்படுது. ஆரோக்கியத்துல முன்ன இருந்த எந்த ஒரு சிக்கலுமே இப்ப இருக்காது. ஆரோக்கியத்துல மேம்பாடு உண்டு. இதை அடுத்து தொழில் மற்றும் வேலையில அரசு அதிகாரிகளா இருக்கீங்க அப்படின்னா ஆண்களுக்கும் பொருந்துங்க, பெண்களுக்கும் பொருந்தும். திரும்ப திரும்ப நான் சொல்ல முடியாது. பதவி உயர்வு, மேல் அதிகாரிங்க கிட்ட பாராட்டு, அதிகாரம் அதிகமாகும். தனியார் துறையில வேலை பார்த்தா புதிய வாய்ப்புகள், முதலீடுகள்ல வரவு, லாபம் அதிகமாகும்.
இது கூட்டத்தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கூட்டாளிகிட்டுமே நல்ல இணக்கமான சூழ்நிலை இருக்கும். அடுத்து மாணவர்கள் மற்றும் போட்டித் தேர்வு. படிப்புல கவனம் அதிகமாகும். வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு முயற்சிக்கு உரிய பலன் கிடைக்கும். திரும்ப சொல்றேன், மகரமா இருக்கட்டும், கும்பமா இருக்கட்டும், சனியா அதிபதியை வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க உழைக்கணும். ஏந்திரிச்சு ஓடியே ஆகணும். ஓடவே முடியலம்மா அப்படின்னா கூட சரி, ஜஸ்ட் நகரணும்னு மனசுலயாவது நினைச்சே ஆகணும். தூங்கிட்டு இருந்தீங்கன்னாக்க முதல் எதிரியே உங்களுடைய அதிபதியை தான் வந்து நிற்பார். ஸோ இப்போ வந்து இதனால வரைக்கும் அப்படி கிடையாது. இப்போ வந்து சங்கடத்துலயும் சலுப்புலையும் கூட உழைச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த கடின உழைப்புக்கான உதவிகரமா தான். இப்போ வந்து தூக்க முடியாம ஒரு பெரிய பாரத சுமை வந்து தலைமையில தூக்கி வைக்கிறீங்க. அதை தூக்கி வச்சா ஓரளவுக்கு வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதை தூக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணா போதும். குரு வந்து இன்னொரு பக்கம் வந்து நிப்பார். உங்களுக்கு அந்த சுமையுடைய பாரமே தெரியாத அளவுக்கு உங்களை தூக்கி வைப்பார். உச்ச நிலைக்கு வாழ்க்கையை கொண்டுட்டு போய் விட்டுருவார். தம்பி இவ்வளவு பாரம் நீ தூக்க வேண்டாம். நீ சும்மா ஒரு கைப்பிடி, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் நிறைய சிக்கல்கள்ல இருந்து உங்களை வந்து பாதுகாக்க போறார். நிறைய விஷயங்கள்ல, அதாவது அடிபட்ட இடம் தெரியாம ஒரு காயம் ஆறி போனா எப்படி இருக்கும்? வழி தெரியாம, ஓகேவா? தழும்பு கூட தெரியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மறைய போகுது. அதுக்கு சனி பகவானும் குரு பகவானும் கைகோர்த்து உங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்க போறாங்க. அடுத்து குழந்தைகள். குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு. கல்வி, போட்டிகள், கலைத்திறன்கள் எல்லாத்துலயுமே சிறப்பா இருப்பாங்க. அடுத்து நிதிநிலை. குருவுடைய 11ஆம் வீட்டு பார்வையால புதிய வருமானம், சேமிப்பு, லாபங்கள் அதிகமாகும். கடன் சுமை குறையும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வண்டி, வாகனம், சொத்து சேர்க்க, வீடு கட்டுறது, அதே போல நகை நட்டு வாங்குறது, இப்படி பல விதங்கள்ல உங்களுடைய பொருளாதார நிலையில உயர்வை பார்க்கலாம். அடுத்து ஆரோக்கியம். குருவின் லக்ன பார்வையால உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு. மன அழுத்தம் குறையுது. பழைய நோய்கள் ஏதாவது இருந்தா கூட சரிங்க, இப்ப குணமடையும். ஸோ ஒட்டுமொத்தமா குரு பகவான் 7ஆம் வீடான கடகராசிக்கு வருவதனால குடும்பம், தொழில், பண வாழ்க்கை, சமுதாயத்துல மதிப்பு எல்லாமே மகர ராசிக்கு மேம்படுது. சனி வந்து மகரத்துடைய அதிபதியா, அவருடைய ஆதரவோட குருவின் உச்சநிலையையும் சேர்வதனால மகர ராசியோட வாழ்க்கையில புதிய அத்தியாயம் தொடங்க போகுது. வாழ்க்கையே முடிஞ்சிட்டா அப்படின்னு நினைச்சிருந்தா கூட சரி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குரு பகவானுடைய இந்த கடகராசி பிரவேசம் மகர ராசிகளுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. ஆண்களா இருங்க, பெண்களா இருங்க, தொழில் பண்ணுங்க, அரசாங்க வேலை இருங்க, தனியார் வேலை இருங்க, குழந்தைகளா இருங்க, மாணவர்களா இருங்க, எல்லாருக்குமே நிதி ரீதியா, ஆரோக்கிய ரீதியா எல்லா துறைகளை சார்ந்தவர்களுக்குமே நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. குறிப்பா சனி அதிபதியான ராசிக்கு உச்ச குரு வந்து சேர்ந்திருப்பதால இந்த காலகட்டம் மகர ராசிகளுக்கு வாழ்க்கையே ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி மாறப்போகுது. திண்ணையில படுத்திருந்தவங்களுக்கு திடீர்னு மாறிச்சான் வாழ்க்கைங்கிற மாதிரி ஒரு சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. இதை விட மகர ராசிக்கு பொருத்தமான ஒரு பழமொழி சொல்லட்டுமா? கும்பிட போனவனுக்கு குறுக்க தெய்வம் வந்தா எப்படி இருக்கும்? அப்படி உங்களை தேடி வந்த தெய்வமா தான் குரு பகவான் வர்றாரு. சோதனையை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் கிட்ட குரு பகவான் வந்து, ரொம்ப நீ வந்து உங்க வீட்டு பிள்ளைய சோதிக்கிற, நானும் வரேன், அமைதியா இரு கொஞ்ச நாள், அந்த புள்ள கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சனி பகவானும் குரு பகவானும் கைகோர்த்து உங்களை சந்தோஷப்படுத்த போறாங்க. எதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ அது எல்லாமே சந்தோஷம் மாறப்போகுது. எதெல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுத்துச்சோ அது எல்லாமே தொலைஞ்சு போக போகுது. நாளும் பொழுதும் நல்லதாகவே இருக்க போகுது. நீங்க நினைச்சது எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது. தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? பொதுவாக மகர ராசிக்காரங்க ஒரு விஷயத்த வந்து மனசுல ஆணித்தரமா வைரகமா வச்சுட்டு இருந்தீங்க. எல்லா நேரமும் இப்படியே இருந்துராது. நானும் நல்லா இருப்பேன். எனக்குன்னு ஒரு காலம் வரும். கண்டிப்பா அந்த தெய்வம் எனக்கு கொடுக்கும்னு நினைச்சீங்க இல்லையா? அப்படிப்பட்ட உங்க நம்பிக்கைக்கு பலன் தரக்கூடிய வகையில தான் இந்த நேரம், காலம் உங்களுக்கு சாத்தியமாகி இருக்கு. பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கை உங்களுக்கு அழகா மாறும். உங்களுடைய நல்ல மனசுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். என்றென்றும் நீடித்த நிலைத்த செல்வம், செல்வாக்கு, புகழோட வாழுங்க. எல்லாரையும் வாழ வைங்க. இதோட ஒரு ரிக்வஸ்ட்டுங்க. ஒரு ஜாதக கட்டத்துல சனி பகவானும் குரு பகவானும் எங்க பயணம் பண்றாங்க? லக்னம் அப்படிங்கிறது 1ஆம் வீடுங்க. அதுல இருந்து கணக்கு போட்டுக்கோங்க. இதோட சனி பகவான் கூட ஏதாவது மற்ற கிரகங்கள் கூட்டணியில இருக்காங்களா? அதே போல குரு பகவான் கூட ஏதாவது கிரகங்களுடைய கூட்டணி இருக்கா? இதை பாருங்க. சனி பகவான் ஆல்ரெடி வந்து அசுப கிரகம் தான். அவர் கூட ராகுவோ, கேதுவோ, இல்ல செவ்வாயோ, இல்ல சூரியனோ இருந்தா கூட கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அது வந்து சரியான முறையில பரிகாரம் பண்ணி தளர்த்திக்கணும். அதை கொஞ்சம் பார்க்கணுங்க. இதோட குறிப்பா வியாழக்கிழமைகள்ல விரதம் இருந்து குரு பகவானுக்கு மஞ்சள் நிற உடை அணிந்து மஞ்சள் பூக்கள், கடலைப்பருப்பு, வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்யணும். நவகிரகங்களை வீற்றக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி, அதோட மஞ்சள் நிற கொண்ட கடலை வந்து உங்களால மாலை கட்டி போட முடிஞ்சா போடுங்க.
அவருக்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இதுல அந்த நாள்ல 108 முறை ஓம் குரு பகவானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதே போல குருவுக்கான ஆதிதேவன் தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்யலாம். வியாழக்கிழமைகள்ல குருவாக உங்களுக்கு யாரெல்லாம் வழிகாட்டினாங்களோ அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க. சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. தானம் பண்ணுங்க. மஞ்சள், கடலைப்பருப்பு, மஞ்சள் வஸ்திரம் இதெல்லாம் தானம் கொடுக்கறது சிறப்பு. அதே போல வியாழக்கிழமைகள்ல சிறுவர்களுக்கு உணவு கொடுங்க. கல்விக்கான உதவி செய்யறதுனால குரு இன்னும் அதிகமா மகிழ்ச்சி அடைவார். இதனால ஒட்டுமொத்தமா இன்னும் அவர் தரக்கூடிய பலன்களை பல மடங்கு உயர்த்தி கொடுப்பார். இதோட உங்களுடைய அதிபதியை நீங்க சாந்தி பண்ணணும். ஸோ சனிக்கிழமைகள்ல எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபாடு செய்யணும். நவகரில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி எள்ளெண்ணெயில தீபம் ஏற்றி உங்களால முடிஞ்ச அன்றைய நாள்ல இரும்பு, அதுக்கப்புறம் எள்ளெண்ணெய், எள்ளு இந்த மாதிரி உணவுகளை நீங்க தானம் கொடுக்கலாம். குறிப்பா பறவைகளுக்கு கோதுமைய உணவா கொடுங்க. அதே போல பசு மாட்டுக்கு கோதுமையால் செய்யப்பட்ட உணவு கொடுக்கிறது சிறப்பு. இதெல்லாம் நீங்க செஞ்சா ஆரோக்கியம் காப்பாற்றப்படும், நிதிநிலை மேம்பாடு அடையும், திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில் எல்லாத்துலயுமே நீங்க நினைச்ச மாதிரி விரைவான வளர்ச்சியை பார்க்கலாம். உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கும். புரியுதுங்களா? இது எல்லாமே மகர ராசிகளுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அமைச்சு கொடுங்கிறதுல சிறிதளவும் சந்தேகம் வேண்டாம். நல்லதுங்க.